யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம் அஸ்மத் குருபியோ நமக விகணத மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆதிகளுடன் தசமகா வித்தியில் திரிபுர பைரவியை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். பிரபஞ்சசாரம் மந்திர மகார்ணவம் இதிலலாம் சிறப்பாக இதை பற்றி சொல்லியிருக்கு. இது அம்பாளோட ஜபத்தை பண்ணுறோம். சிவப்பு சந்தனத்தால் திலகமிடலாம், சிவப்பு வஸ்திரம் கட்டலாம், இந்த அம்பாளை கிழக்கு நோக்கி இருந்து ஜபிக்கலாம். இந்த தேவியோட அருள் பெற்ற பிறகு என்ன காரியம் சாதிக்கணுமோ அத்தனையும் சாதிக்கலாம். லகிமா, மகிமா, கரிமா, அதேமாதிரி ககன மார்க்கம், கமன மார்க்கம், என்ன காதனையோனா செய்ய முடியும்ன்றார். ஒரு சாதகன் நினைத்த இது வரைக்கும் நடக்காத இல்லை தடைப்பட்ட காரியங்களை கூட சாதிக்கக்கூடிய அற்புதமான ஒரு தேவி இந்த பைரவி. இந்த பைரவியை உபாசித்தவர்களுக்கு பயம் விலகும். அதே மாதிரி நீண்ட நாள் ஆசைகள் அபிலாஷைகள் பூர்த்தியாகும். சிலருக்கு பார்த்தா சத்துரு பயம் இருக்கும். இப்போ ஒரு சின்ன பிரயோகம் சொல்லித்தர போகிறோம். ஆனால் இதை நியாயமான கோரிக்கைக்கு மட்டும் பயன்படுத்தணும். நியாயமான கோரிக்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் 4 பேர் அண்ணன் தம்பி இருக்கான். அண்ணன் நிறைய சம்பாரித்து இந்த கூட பிறந்த பெண்களுக்கு கல்யாணம் பண்ணிடுறான், சகோதரிகளுக்கு. தம்பி யாரும் பங்கெடுத்துக்கல. இப்போ சொத்து பிரிக்கும்பொழுது அண்ணன் தான் நிறைய இந்த குடும்பத்துக்கு செய்தான், கொஞ்சம் அதிகமாக கொடுன்னு கேட்குறான்னா இது ஒரு பெரிய தவறுன்னுட்டோ பிரச்சனை பண்ணக்கூடாது. அதுக்காக இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தணும்னு நினைக்கக்கூடாது. அப்புறம் நம்ம சக ஊழியர், நம்மோட பணிபுரியக்கூடியவர்கள் ஏதோ ஒரு கடுமையாக உழைக்கிறவாளாக இருப்பாள். அவளுக்கு பதவி உயர்வு வந்துடும். சரி, அவள் உழைச்சதுனால பதவி உயர்வு கிடைச்சதும் போது அதை ஒரு தவறாக எடுத்துகிட்டு அவளுக்கு ஏதாவது தொல்லை பண்ணலாமான்னு நினைக்கக்கூடாது. அப்புறம் நம்ம யாருக்கிட்டேயாவது பணத்தை கடன் வாங்கிடுவோம். அந்த கடனை வாங்கிட்டோம், அந்த கடன் கொடுத்துவா கேட்பா இல்லையா? சரி, அப்படி கடன் கொடுத்தவன் கேட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த கடன் கொடுத்தவன் கேட்கக்கூடாதுன்ட்டோம். நான் இந்த பிரயோகத்தை பண்ணுறேன் அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்னா கடன் வாங்கி அவனுக்கு கடன் பட்ட போது அதை திருப்பி கொடுக்கணும். ஸோ அந்த பணத்தை திருப்பி தராமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்றதை சிந்திக்கக்கூடாது. அதனால் நமக்கு சரியான நேரத்தில், அதாவது காலத்தையே செய்த உதவி சின்னதாக இருந்தாலும் அது பெரிசாக நினச்சி அந்த செய்த சின்ன உதவியை மனசில் வச்சுட்டு, காலத்தோடு செய்த உதவியில் ரொம்ப தாகமாக வந்திருக்கீங்க, ஒரு டம்ளர் தண்ணி கொடுத்தா அதுவும் பெரிய உதவி இல்லையா? அந்த மாதிரி செய்த உதவியை மனசில் வச்சுட்டு நன்றி பாராட்டணுமே தவிர அவங்களுக்கு எதாவது கெடுதி பண்ணலாமான்னு நினைக்கக்கூடாது. இப்படி எல்லா விதத்துலேயும் நேர்மையாகவும் நியாயமாகவும் இருந்து இதையும் மீறி ஒரு தொல்லை வருது அப்படின்னா அப்போ இந்த பிரயோகங்களை நீங்கள் பண்ணலாம். அப்படின்னா எப்படின்னு கேட்டால், ஒரு பொருளை நீங்கள் ஒருத்தர்கிட்ட கொடுத்தீங்க, திருப்பி தராமல் உங்களை தொல்லை பண்ணுறான், அவள் விலகி போகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அப்புறம் அதுக்கு இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தலாம். அப்புறம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு கூட்டத்துக்கே ஒருத்தன் கெடுதி பண்ணுறான், சரி அவன் விலைக்கு போகணும், அப்போ இந்த மந்திரத்தை உபயோகப்படுத்தலாம். ஆனால் நட்பு வகையிலையோ, நெருங்கிய உறவு மத்தியிலையோ, கூட பிறந்தவர்கள் மத்தியிலையோ, குரு மீதாகவோ வயதானவர்கள் மீதாகவோ இந்த மந்திர பிரயோகங்களை பண்ணலான்னு கனவுலையும் நினைக்கக்கூடாது. அதனால் இந்த மந்திரத்தை சரியான காரணம் இருந்தால் பிரயோகிக்கலாம். ஏன் இவ்வளவு சொல்கிறோன்னா, இது நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடாத ஒரு விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது எல்லாருக்கும் அந்த தகவல் போய் சேருன்றதுனால ஒரு முக்கியமான இந்த கருத்தை இங்கே சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் மந்திரங்களை தவறாக பயன்படுத்தக்கூடிய சாதகனுக்கு கஷ்டம் வரும். கத்தி கூர்மையாக இருந்தால் எப்படி ஜாக்கிரதையாக பயன்படுத்துகிறோம், அந்த மாதிரி இந்த மந்திரத்தை ஜாக்கிரதையாக பயன்படுத்தணும். சரி, எப்படி பயன்படுத்தலாம்னா, ஐன்ற எழுத்தையும் இப்போ சொல்ல போகிற அந்த காயத்ரியும் சிவப்பு சந்தனத்தால் கிழக்கு முகமாக இருந்து அஷ்டமி நவமி போன்ற தினங்களில் இல்லை அமாவாசை அன்னைக்கு இந்த மந்திரத்தையும் எழுத்தையும் எழுதி இன்னொரு பேப்பரில் இன்னொரு பக்கம் யார் சத்ருவோ அந்த சத்ருவோட பேரை எழுதலாம். இன்னொன்று முறை சக்கரை தண்ணி இருக்கு இல்லையா, அந்த சக்கரை தண்ணியில் ஒரு வெள்ளை பேப்பரில் அதை எழுதிட்டோ பின்பக்கத்தில் சிவப்பு சந்தனத்தில் சத்ருவோட பேரை எழுதி மடித்து நல்லெண்ணெய் விளக்கு போட்டு நாம் உட்கார்ந்து ஏகாக்கிர சிந்தையோடு இந்த ஜபத்தை செய்து அப்புறம் ஓடக்கூடிய ஜலத்தில் இந்த பேப்பரை போட்டுடலாம். இந்த ஓடக்கூடிய ஜலத்தில் போடலாம். ஜலத்தில் இந்த பேப்பரை போட்டிங்கன்னா சத்ரு நீங்கள் இருக்கக்கூடிய ஊரை விட்டு வேறு ஊருக்கு போயிடுவார். வேறு ஒன்றும் இல்லை, அவர் செத்துக்கிட்டு போயிடுவாருன்னு கேட்குறீங்க. அப்படிலாம் இல்லை, அதுக்கெல்லாம் இந்த பிரயோகம் கிடையாது, மாரக பிரயோகம் கிடையாது. சத்ரு உங்களுக்கு விரோதியாக இருக்கக்கூடியவர் உங்கள் ஊரை விட்டு போவான். இல்லை நெருப்பில் போட்டால் அவன் நிரந்தரமாக அவங்களோட எந்த விரோதமும் பாராட்ட மாட்டான். இது ஒரு சுலபமான முறை. ஆனால் யாரையும் அழிக்கணுன்ற எண்ணம் மட்டும் கூடவே கூடாது. ஏன்னா நல்ல ஒரு சந்தனம் பார்த்திங்கன்னா அது ஒரு கிண்ணியில் வச்சா வாசனையாக இருக்கும். அதே ஒரு சேத்தை கொண்டு ஒரு கிண்ணியில் வச்சா என்ன ஆகும், நாரும்.
அதேமாதிரி நம்ம மனதுக்குள்ளே கூடுமானவரை உயர்ந்த நல்ல சிந்தனைகளே இருந்து அவன் நிச்சயம் சத்ருதான்ற நிலையில் தான் அவன் விலகணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னால் எந்த காரணம் கொண்டும் யாரும் கடணுன்ற எண்ணம் இல்லாமல் இருந்தால், நம்ம மனதுக்குள்ளே நல்ல எண்ணங்கள் இருந்தால், நல்ல சந்தனம் வச்ச ஒரு கிண்ணி எப்படி மணக்கிறதோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையும் மணக்கும். அதனால் யாரும் கடணுன்ற எண்ணம் கூடாது. நம்ம சத்ரு நம்ம விட்டு விலகணும்னு நினைக்கிறோம். வாழ்க்கை மணக்கணும்னா நம் மனம் நல்லா இருந்தால் வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அதனால் இந்த மந்திரத்தை இப்போ சொல்ல போகிறோம், எழுதிக்கோங்க. ஓம் திரிபுராய ச வித்மகே பைரவ்யே ச தீமகி பைரவ்யே ச தீமகி தன்னோ தேவி பிரச்சோதயாத் தன்னோ தேவி பிரச்சோதயாத். அம்பாலோட மந்திரத்தை தொடர்ந்து 108 உருவீதம் 45 நாட்கள் ஒரு மண்டலம் ஜபம் பண்ணுங்கள். சத்ரு பயம் விலகும். இதை பிரயோகம் பண்ணுறதா 28 முறை ஜபித்து அதுக்கப்புறம் பிரயோகம் பண்ணலாம். சத்ருவால் ஏற்பட்ட அத்தனையும் விலகும். அப்படி இல்லைன்னா எலுமிச்சை பழத்தில் ஐன்ற எழுத்தை எழுதி சத்ருவை நினச்சி இந்த மந்திரத்தை 28 முறை ஜபம் பண்ணி ஜலத்தில் விட்டுடலாம், குளத்தில் விட்டுடலாம். சத்ரு உங்களை விட்டு விலகி போயிடுவார். சண்டை சச்சரவு வராது. வியாபார நிமித்தமாக இருந்தால் கூட தவறாக பயன்படுத்தக்கூடாது. கூடுமானவரை இதை நல்ல விஷயங்களுக்கு மட்டும் பயன்படுத்தணும். அதனால் இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜபம் பண்ணுங்கள். பைரவி அருளால் எல்லா மங்களங்களும் கிடைக்கும். மங்களானி மீண்டும் நாளை சந்திக்கலாம்.